அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ராகு எப்பொழுது யோகம் செய்யும், ராகு பகவானால் ஒரு ஜாதகர் தசை நடக்கும் பொழுதோ புத்தி நடக்கும் பொழுதோ யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்னன்றதை பார்க்க போறோம். பொதுவாக ஒரு மனிதனை மிக குறுகிய காலகட்டங்கள்ல பெரும் உயரங்களுக்கு கொண்டு செல்றது ராகு பகவான் தான். ராகு ஜாதகங்களில யோகா அமைவில் இருந்தார் என்றால் ராகு தசையும் ராகு புத்தியும் நடக்கும் பொழுது ஜாதகர் எந்நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய உயரத்தை எந்த ஆதிபத்தியம் பெற்றாரோ ஆதிபத்தியத்தின் வாயிலாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய செய்வார். இதுல மாற்றம் இல்லை. ஏன் இதை சொல்றோம்னா, ராகு என்பவர் பாம்பினுடைய தலையாக முன்னோர்கள் எளிதில் புரிந்து கொள்ளுவன்னு வரையறை செய்திருக்கிறார்கள். அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் தலைப்பகுதி மட்டும்தான் உண்டு. அதற்கு தகுந்தாறு போல ராகுனுடைய காரகங்கள் எதையுமே பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கும், திருப்தி இருக்காது. ராகு அமர்ந்த பாவம் எப்பொழுதுமே பிரம்மாண்டத்தை அடையும். பெரிய பெரிய திருப்தி இல்லாத நிலையில ஆவலாக ஜாதகரை தேட செய்யும். பசி அடங்காதது போல் அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகரை பெரிதுபடுத்திக் கொண்டே போகும். அதனாலதான் 2 7ஆம் இடங்கள்ல அமரும் பொழுதெல்லாம் காலதாமதமாகுது சுபகாரியங்கள் எல்லாம், அல்லது 1 2 திருமணத்திற்கு மேற்பட்டு ஏற்படுத்துறார் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட நிலையில. அப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் எதையும் திருப்தி இல்லாமல் பெரிதுபடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ராகு யோகமா அமர்ந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்குதுன்னா ஆதிபத்திய ரீதியில ஜாதகரை தேடல் அதிகரித்து பெருநவராக மாற்றுகிறார். அது பணபர ஸ்தானங்கள்ல அமர்ந்துச்சுன்னா நிறைய பணத்தை கொடுக்குது. ஜீவன ஸ்தானங்கள்ல அமைஞ்சிட்டா தொழில்ல பெரிய பெயர் புகழ் கொடுக்குது. அதுபோல மற்ற திரிகோணங்களிலே அமர்ந்து விட்டால் ஜாதகரை அதிர்ஷ்டவானாக பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க செய்கிறது. அந்த வகையில் அதே ராகு தசை ஒரு மனிதனை மன ரீதியாக பாதித்து ஒரு அறைக்குள் தன்னை தகவமைத்துக் கொண்டு கடின பலனையும் கொடுக்குது. அதையும் ராகு செய்கிறார். ஒரு மாய உலகிலே ஒரு ஜாதகரை மாட்டிக்கொண்டு மனக்குழப்பத்தோட இருக்கிறதே அந்த 18 வருட ராகு தசை செய்து அல்லது புத்தி காலங்களும் செய்யுது. நம்ம இந்த பதிவுல முழுக்க முழுக்க ராகுனுடைய யோக நிலையை மட்டும்தான் பார்க்க போறோம். நம்ம சொல்லக்கூடிய கிரக தொடர்புகள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராகு தசையை பறிச்சு நீங்க பயப்பட வேண்டாம், ராகு புத்தியை நினைத்து பயப்பட வேண்டாம். ராகு கண்டிப்பா உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியில் நல்ல பலனை ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு செல்வார். இதுல பொதுவான விதிகள் ராகுவை பொறுத்த வரைக்கும் மேஷம் ரிஷபம் மேஷ ரிஷப கடக வீடு மகர வீடு இங்கெல்லாம் இருந்தா நல்ல பலன், கன்னி வீடு இங்கெல்லாம் இருந்தா நல்ல பலன்றதுலாம் ஒரு பொதுவான விதிகள் தான். அது போல உபஜயத்துல இருக்கணும், 3 6 10 11 ஒரு பொதுவான அமைப்புகள் தான். சுபர் தொடர்போட இருக்கணும்ன்றதும் பொதுவான அமைப்பு தான். நிறைய பேருக்கு ராகுவோட இருள் கிரகம் எல்லாம் தொடர்புல இருந்துரும், அல்லது லக்னத்திற்கு அவயோகி கூட தொடர்புல இருந்துருவா. நிலையிலெல்லாம் பலன் மாறி மாறி இருக்கும். ஆனா நம்ம சொல்ற இந்த கிரகம் இருந்தா அவர் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மறைவு பாவங்களில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திரிகோணத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜாதகருக்கு திருப்தி நல்ல பலனை ஜாதகருக்கு எடுத்து கொடுப்பார். அந்த வகையில நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மேஷ லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. ராகு எப்படி இருந்தா யோகம், எந்த வீட்டுல வேணாலும் இருக்கட்டும். ராகு 3ஆம் இடம் புதனுடைய மனை அவயோக மனை, 6ஆம் இடம் அவயோக மனை இருக்கட்டும். ராகு இங்க இருந்தா கூட நம்ம சொல்லக்கூடிய தொடர்பு இருந்தா யோகத்தை தான் செய்வார். ராகுவை பொறுத்த வரைக்கும் ஏன் மீண்டும் மீண்டும் ராகுவை வலுப்படுத்துகிறோம்னா, கிரகங்களிலே அதீதமாக ஒரு மனிதனை பெரும் உயரத்திற்கு கொண்டு சொல்வது ராகுதான். அதே ராகுதான் எவ்வளவு பெரிய பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்தாலும் ஜாதகரை வீழ்த்துவதும் ராகுதான். இந்த நிலை இருந்தா நீங்க தைரியமா செவ்வாதசை முடிஞ்சுதா அடுத்து ராகு திசை நன்மை பண்ணும், ராகு புத்தி வந்தா நன்மை பண்ணும். 12 லக்னத்திற்கும் ராகு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ பதிவுக்கு முன்பு நான் மீண்டும் மீண்டும் நிறைய லைவ் செக்ஷன்ல சொல்றதுதான், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதகர்களும் தசாபுத்தியின் அடிப்படையில தான் பலனை அனுபவிக்கிறார். ஒரு ஜாதகருக்கு யோக தசை நடக்குதுன்னா அவர் வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும், பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிடும். அதே அவயோக மகாதசையில பயணப்படுறாருன்னா அந்த ஜாதகர் எத்தனை முயற்சியை மேற்கொண்டாலும் ஜாதகருக்கு தோல்விதான் இருக்கும். என்ன வியூகம் பண்ணாலும் தோல்விதான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். இப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கையை தசாபுத்திகள் தான் முடிவு செய்கிறது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனித வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. அது என் நிலையிலாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததற்கு காரண காரியங்கள் உண்டு என்பதனால் வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடாமல் இருக்கும் யோக அவயோக நிலையை அனுபவிப்பது நல்ல பலனை கொடுக்கும். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகு இதுல ராகுவுக்கு என்று சொந்த வீடுகள் இல்லை, எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய காரகங்களை ராகுவினுடைய காரகத்தின் மூலியமாக பிரதிபலிப்பார். அந்த வகையில மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகு எந்த வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராகுவோடு குரு தொடர்பு, குரு தொடர்பு என்றால் சுக்கிர தொடர்பு, 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் மற்றும் 12 9ஆம் அதிபதியான குரு, இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருக்கு அப்படின்னா இணைஞ்சிருக்கலாம், பார்வையில இருக்கலாம் இந்நிலையில, அல்லது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகங்களோட பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஓகேதான். இந்த குரு சுக்கிர தொடர்பை ஏதேனும் ஒரு வகையில் ராகு பெற்று விட்டால்
இந்த ராகு தசை நன்மை பண்ணும். இது மறைவு பாவத்துல ராகு இருக்கிறாரு, அதையும் சொல்லணும். திரிகோணங்கள்ல கேந்திரங்கள்ல இருந்தா இது, மறைவு பாவங்கள்ல இருக்கும்போது இந்த கிரகத்தோட கூடுதலா புதனையும் சேர்த்துக்கலாம். புதனோடு தொடர்புல இருந்தாலும் யோகம். இது மறைவு பாவத்தில் இருக்கும் பொழுது 6, 8, 12 மறைஞ்சு இருக்கும் பொழுது. இதுதான் மேஷ லக்னத்திற்கான விதி. இந்த அமையில இருந்தா ராகு திசை ராகு புத்தி நன்மையை செய்யும், இதுல மாற்றமே இல்லை, கண்டிப்பா நன்மை உண்டு. ரிஷப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு நேரடியா ரிஷபத்தில் பிறந்தவருக்கு ஜாதகத்துல சுக்கிரனுடைய தொடர்பிலோ புதன் தொடர்பிலோ இருந்தால் பெரும் யோகம். இது திரிகோண கேந்திரங்கள்ல இருக்கும்போது. மறைவு பாவங்கள்ல இருக்கு, ஜாதகத்திலே மறைவு பாவங்களில் ராகு இருக்கிறார். இப்பொழுது கூடுதலாக குருவை சேர்த்துக் கொள்ளலாம். மறைவு பாவத்துல இருந்தா குருனுடைய தொடர்பும் நன்மை உண்டு. சுக்கிர புதன் குரு, இதுல குரு மறைவு பாவங்களில் ராகு இருப்பது 3, 6, 8, 12 இந்த பாவங்கள்ல ராகு இருக்கிறாருன்னா கண்டிப்பா யோகம் பண்ணி கொடுக்குது. சுக்கிரன் புதன் குரு இந்த தொடர்புகளிலே இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு ராகு யோகமா இருக்கு. ஸ்தான பலத்தை பொறுத்து ராகுவுக்கு வீடு கொடுத்தர் வலுவை பொறுத்து ராகு அதிக பலனை செய்வார், ஆதிபத்திய ரீதியாகத்தான். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் ஜனனம். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு ராகு நேரடியாக புதன் சுக்கிர தொடர்பு பெற்றிருப்பது யோகம். புதன் சுக்கிர தொடர்பு. மறைவு பாவங்களிலே இருக்கிறார், குருவோட தொடர்பு பிளஸ் சனி பகவானுடைய தொடர்பு. ராகு சனினாலே அவயோகமாச்சே. இந்த இடத்துல எப்படி சனி யோகம் பண்ணுவாருன்னா ராகு சனி அவயோகம் தான். ஆனா ஜாதகருக்கு நேர்மை, ஜாதகர் திருப்தி பெறுவார். இதுதான் விதி. அவர் நேர்மையா சம்பாதிக்கிறாரோ அவயோகமா சம்பாதிக்கிறாரோ ஜாதகருக்கு திருப்தி கிடைக்கும். இந்த குரு சனி இருப்பது மறைவு பாவங்களில் இருந்தால் நன்மை உண்டு, நன்மை உண்டு. புதன் சுக்கிரன் அடுத்ததாக மறைவு பாவங்கள்ல குருவும் சனி பகவான். கடக லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னம். லக்னத்திற்கு நேரடியாக குருவோட தொடர்பை பெற்றிருப்பது பெரும் யோக அமைவுகளை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய். ராகு செவ்வாய் அவயோகம் என்றாலும் கடக லக்னங்களுக்கு யோகம். மறைவு பாவங்கள்ல இருக்கிறார். மறைவு பாவங்களிலே இருக்கும் பொழுது சுக்கிரனுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். ராகு சுக்கிரன் நன்மையை கொடுக்கும். ராகு சுக்கிரனால் யோகம் உண்டு. குரு செவ்வாய் சுக்கிரன். அடுத்து மறைவு பாவங்களில் இருக்கும்போது புதன் சுக்கிரன் புதன். இந்த மறைவு பாவங்களில் இருக்கும்போது சுக்கிர புதனும் யோகம். நேரடியாக குரு செவ்வாய் தொடர்பை பெற்று திரிகோணங்கள்ல இருக்கலாம், நன்மை கிடைக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னம் நேரடியாக குருவோட தொடர்பு புதனுடைய தொடர்பு நன்மையை கொடுக்குது. குரு புதன் தொடர்புகள் நன்மை. மறைமுகமாக இருக்கும் பொழுது சுக்கிர தொடர்பு, மறைமுகமாக சுக்கிரனுடைய தொடர்பு. மறைவாவங்கள் இருக்கும்பொழுது சுக்கிர தொடர்பை பெறுவதும் நன்மை. குரு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு திரிகோணங்களுக்கு குரு புதனும் மறைவாவங்களுக்கு சுக்கிர குரு புதனும் நன்மையை கொடுக்கும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த அமைவு இருந்தா கண்டிப்பா ராகு யோகம் தான். ஸ்தான பலம் இல்லைன்னா தான் ஒண்ணுமே இல்லை. ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் நன்மை உண்டு. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. நேரடியாக சுக்கிர புதனுடைய தொடர்பு நேரடியாக மறைவாவங்களிலோ திரிகோணத்துல இருக்கும்போது. அதற்கு அடுத்தபடியாக குருவனுடைய தொடர்பு. இந்த குருவனுடைய தொடர்பு மறைவு பாவங்கள்ல இருக்கும்பொழுது கேந்திரங்கள்ல இருக்கும்பொழுது நன்மை செய்யும். சுக்கிர புதன் குரு இந்த 3 தொடர்பை பெற்றிருந்தால் நன்மை உண்டு. கன்னி லக்னத்துல சனி பகவானும் நன்மை இருந்தாலும் அதிர்ஷ்டம், அதீத அதிர்ஷ்டம், கஷ்டமில்லாம லாபத்தை சொல்றதுனால சனியை விட்டு விட்டோம். நீங்க துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாம் லக்னத்திற்கும் அதே விதிதான். சுக்கிரன் புதனுடைய தொடர்பு நேரடியாக பெறும்பொழுது மறைமுகமாக குரு செவ்வாய் மறைவு பாவங்களில் இருக்கும் பொழுது குரு செவ்வாயினுடைய தொடர்பும் நன்மையை கொடுக்கும். அப்ப சுக்கிர புதன் குரு செவ்வாயினுடைய தொடர்பு நன்மை. எந்த கிரக தொடர்புமே இல்லாம மறைவு ஆதிபத்தியங்களில் இருந்தா தான் ராகு பிரச்சனை. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு குருவோட தொடர்பு நன்மையை கொடுக்கும். சுக்கிரனுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். மறைவு பாவங்களில் இந்த ஆதிபத்தியங்களை மறைவில் இருக்கும் பொழுது புதன் நன்மையை கொடுக்கிறார். இப்ப குரு சுக்கிரன் புதன், இதுல புதன் மறைவு ஆதிபத்தியங்களிலே இருக்கும் பொழுது நன்மை. திரிகோணத்தில் இருந்தா ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும். தனுசு லக்னம். லக்னத்திற்கு குருவோட தொடர்பை பெற்றிருப்பது நன்மை உண்டு. செவ்வாய் தொடர்பு நன்மை உண்டு. மறைவு ஆதிபத்தியங்களில் இருக்கும் பொழுது, மறைவு பெற்ற நிலையிலே இருக்கும் பொழுது புதன் தொடர்பு சுக்கிர தொடர்பு நன்மையை கொடுக்கும். புதன் தொடர்பு சுக்கிரை தொடர்பு நன்மையை கொடுக்கும். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகம். லக்னத்திற்கு புதன் சுக்கிரனுடைய தொடர்பு திரிகோணங்கள் கேந்திரங்கள் மறைவு பாவங்களில் இருக்கும்போது யோகம். மறைவு பாவங்களில இருக்கிறாருன்னா
இந்த இடத்துல குருவோட தொடர்பு நன்மையை கொடுக்கும். குருவனுடைய தொடர்பு நன்மை பலனையும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு, சுக்கரன், புதனுடைய தொடர்பு பெரும் அதிர்ஷ்டங்களையும் பெரும் நல்ல பலனையும் கொடுக்கும். மறைவு பாவங்களில் செவ்வாயினுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். குரு சுக்கர புதன் மறைவு பாவங்களில் இருக்கும்போது கூடுதலாக செவ்வாயினுடைய தொடர்பும் நன்மை உண்டு. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு நேரடியாக குருவோட தொடர்பு நன்மை உண்டு. அதுபோல் குரு செவ்வாய் மறைவு பாவங்களிலே புதன் சுக்கரன் இந்த காம்பினேஷன்ல இருக்கு. இதோட இணைஞ்சோ பார்வை பெற்றோருக்கு 6, 8, 12 3, 6, 8, 12 இருந்தால் புதன் சுக்கரனுடைய தொடர்பும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். நம்ம இப்ப சொன்ன இந்த கிரக இணைவோடு உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கிறார்னா இந்த ராகு தசை ராகு புத்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதேனும் யோகத்தை செய்து விட்டு செல்லும். ஒருவேளை ராகு மேஷத்திலே இருக்கிறார், இங்க வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாயிட்டார், இப்போ இந்த இடத்துல குருலாம் இருக்கிறார், என்ன பண்ணும்? நல்ல பலன் தான், ஆனா பெரிதும் யோகம் இருக்காது. ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். 1 lakh இதுதான் உங்களுடைய வேல்யூ. ஒருவேளை இந்த செவ்வாய் நீச பங்கத்திலே இருக்கிறார்னு வச்சுப்போம். இப்போ இங்க இருக்கிறார் சந்திரனோட நீச பங்கத்துல இருக்கிறார் அல்லது ஆட்சி பெற்று இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார்னா இந்த 1 lakh கிடைக்க வேண்டிய ஒரு இது அப்படியே 100 lakh மாறும். லக்னாதிபதியின் வலுவையை பொறுத்து 1000 lakh இப்படி மாறும். ஸ்தான வலுவை பொறுத்துதான் பலன். ஸ்தான பலம் அதிகமா இருந்து நம்ம சொல்ற கிரக இணை வந்தா பெரும் உச்சம் உண்டு. குறைந்த ஸ்தான பலத்தில் இருந்தால் ஜாதகருக்கு அவயோகம் இல்ல, ராகு அவருடைய நிலைக்கு தகுந்தார் போல யோகத்தை செய்து விட்டு செல்லும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.